மதுரையில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவரது சகோதரர் அழகிரி இல்லத்தில் செங்கோல் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரோட் ஷோவில் மக்களுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்வித்த முதலமைச்சர் தலைவர்களின் வேடம் தரித்த குழந்தைகளின் வரவேற்பை கண்டு ரசித்தார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் மாலை 5:30 மணிக்கு மதுரையில் பிரம்மாண்ட ரோட் ஷோவை பெருங்குடியிலிருந்து முதலமைச்சர் தொடங்கினார். அவனியாபுரம் பைபாஸ், வில்லாபுரம், ஜெய்ஹிந்த்புரம், மேஜரா கோட்ஸ் பாலம் வழியாக நடைபெற்ற ரோட் ஷோவில் பல இடங்களில் முதலமைச்சர் நடந்தே சென்றதால் மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். முதலமைச்சருடன் பலரும் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வில்லாபுரத்தில் தமிழன்னை, தந்தை பெரியார், பாரதியார் உள்ளிட்ட வேடமிட்ட குழந்தைகள் முதலமைச்சரை வரவேற்றனர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வேடமிட்டிருந்த சிறுவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டதால் முதலமைச்சர் நெகிழ்ச்சியடைந்தார். ஜெய்ஹிந்த்புரத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோயில் முகப்பில் 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மேற்கூரையை முதலமைச்சர் திறந்து வைத்தபோது மேளதாளங்களுடன் விழா களை கட்டியது. ரோட் ஷோவினிடையே ஆரப்பாளையம் பகுதியில் பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையாவை கண்டதும் வாகனத்தை விட்டு இறங்கிச் சென்று அவருக்கு சால்வை அணித்து முதலமைச்சர் மரியாதை செய்தார். மணி நேரம் 40 நிமிடத்திற்கு 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்த ரோட் ஷோவில் 5 கிலோமீட்டருக்கு மேல் முதலமைச்சர் நடந்தே சென்றார். இறுதியில் ஆரப்பாளையத்தில் நிறுவப்பட்டுள்ள மதுரை மாநகராட்சியின் முதல் மேயரான மறைந்த முத்துவின் வெண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதன் பின்னர் மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சரும் தனது மூத்த சகோதரருமான அழகிரியின் இல்லத்திற்கு சென்று அவரையும் அவரின் குடும்பத்தினரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் உள்ள சகோதரர் அழகிரியின் வீட்டிற்கு முதலமைச்சர் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.